பிரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் கரம் உங்களை தாங்கும், உங்களை ஏந்தும், உங்களை சுமக்கும், உங்களை தப்புவிக்கும். ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வலது கரம் உங்களை அரவணைக்கும், உங்களை தேற்றும், உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை எல்லா சூழ்நிலையிலும் விலகாமல் அவருடைய கரத்தை நிழலினால் உங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறவராயிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல விழப்போனேன், சரிக்கு விழப்பாத்தேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க பார்த்துச்சு, அப்படியெல்லாம் எனக்கு சம்பவித்து இருந்ததனால் எனக்கு மரணமே நேர்ந்திருக்கும், அப்படி ஒரு பெரிய அடிபட்டிருக்கும், ஆனால் என்னை யாரோ ஒருவர் தாங்கி பிடித்து கொண்டார், நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்றதை கேட்டிருக்கீங்கல்ல, அதுதான் கர்த்தருடைய வலது கரம். இம்மட்டும் உங்களை தாங்கி நடத்தின அவருடைய வலது கரம் இனிமேலும் உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி அற்புதமாய் வழி நடத்துவதை நீங்க பார்ப்பீங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று தாவீது பாடுகிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய ஆத்துமா தேவனோடு தொடர்புடையதா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆவி தேவனை சார்ந்ததா இருக்கணும். அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும், அவருடைய கரம் உங்களுக்காய் செயல்படும். ஆண்டவருடைய வலது கரம் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வெற்றியையும் அதிசயங்களையும் காணப்பண்ணி ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? இசப்பா, இம்மட்டும் உடைய வலது கரங்களை தாங்கினதே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எனக்கு கிருபை தாரும். இனிமேலும் உமது வலது கரத்தினால் எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீதியின் கரத்தினால்